குட்டி பிரியாணி சோரின் வணக்கங்கள். இன்னைக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட குட்டி பிரியாணி டீம் வந்திருக்கோம். என்னன்னா யூடியூப்ல இனிமே தொடர்ந்து வீடியோ போறோம். சேகரனா வீடியோ போட போறோம். போட்டே ஆகணும். அதனால யூடியூப்ல சரியா வீடியோ போடல, நிறைய பேர் ஃபாலோ பண்ணல. அது வந்து ரொம்பவும் அந்த வியூஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. என்ன உளறுகிறாய்? ஏன்னா நம்ம வந்து நிறைய தமிழ்நாடு முழுவதும் வேலை கொடுத்தாங்க. போய் செம்மையா அவங்களுக்கு உண்மையா சூப்பரா சம்பவமா செஞ்சு கொடுத்தோம். இப்ப நிறைய வேலை தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம கடை ஒரு பிராண்டா கடலூர்ல 2-3 கடை ஓபன் பண்ணோம். பேராயிடுச்சு. ஆமா, ஓபன் பண்ணி நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து சந்தோஷ பிரியாணி குட்டி பிரியாணின்னு பேராயிடுச்சு. ஆமா, பேராச்சு. அதுவும் ஸ்டெபிலிட்டி பண்ணிட்டு வந்துட்டோம். ஆமா, இனிமே நம்மளுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோ போடலாம். வீடியோ போடுறோம். எங்களுடைய யூடியூப் வீடியோக்கள் ஆரம்ப இதுல இருந்து சின்ன சின்ன வீடியோவா போடுவோம். அதுவும் இல்லாத நாங்க ஆர்டருக்குலாம் போயின்னு இருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் இல்லாத நேரத்தில் நாங்கள் நல்ல வீடியோவா குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ 2 கிலோவில் செய்வது எப்படி, அதுக்கு தகுந்த மசாலா எப்படி, அதெல்லாம் சொல்லுவோம். இப்போதைக்கு நாங்கள் வெளியில் போகிற இடம்லாம் வீடியோ போட்டுன்னு இருக்கிறோம். சமையலுக்கு போகிற இடம்லாம் வீடியோ போடுறோம். உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுங்க. சின்ன விசேஷமாக இருந்தாலும் பெரிய விசேஷமாக இருந்தாலும் நாங்கள் வந்து செஞ்சு தர தயாராக இருக்கிறோம். வீடியோவும் போடுவோம், விசேஷத்தையும் பார்ப்போம். ஓகேண்ணே. ஆனா விசேஷத்தையும் பாக்குறோம். ஆமா, யூடியூப்ல அளவோட செய்முறையோட பிரியாணி சொல்லி தரோம். பிரியாணி மட்டும் இல்ல, சைவ ஐட்டம், வத்த குழம்பு, சாம்பார், ரசம், மோர், கூட்டு பொரியல், அப்பள வடை, பாயாசம், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாமே சொல்லி தரேன். ஆனா இன்னைக்கு நம்மளோட டீம்ல ஒரு ராபின் மாஸ்டர் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகமா. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ராபின் மாஸ்டர், இப்போ உங்களுக்கு என்ன சமைக்கிறதுல சந்தேகம்? எல்லாம் யூடியூப் பார்த்து சமைக்கிறாங்க. ஆனா இப்ப வீடியோ பார்த்து சமைக்கும் போது நீங்க சமைக்கும் போது ஒரு இதா டேஸ்ட் வருது. ஆனா நான் பார்த்து அதை சமைக்கும் போது எனக்கு அந்த டேஸ்ட் அந்த பக்கம் வர மாட்டேன். வீடியோ பார்த்து அந்த மாதிரி செய்யற அந்த பக்குவம் டேஸ்ட் வர மாட்டேன். சேகர்னா சூப்பர் கேள்வினா. ஏன்னா நிறைய பேருக்கு இதான டவுட். கொஞ்சம் கனமா போடு டேஸ்ட். ஓ, நீ அப்படி வரியா? ஆமா, இவர் சொல்ற பேரு சக்கரை கொஞ்சம் காய்கில கொட்டு டேஸ்ட் வரும். ஏன்னா சொல்றதுக்கு இல்ல, அப்படி கிடையாதுண்ணே. என்ன கேட்க வர்றாருன்னா, நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். ஏன் வீடியோக்களை பார்க்கலாம், நான் ஒரு அளவு சொல்லுவேன், செய்முறை சொல்லுவேன். அதன் பிரகாரம் செய்யும் போது எனக்கு நல்லா வருது, அவருக்கு நல்லா வரலையா? அதுதாங்க எல்லாருக்கும் உண்டான சந்தேகம். இதுக்குதான் இன்னைக்கு சூப்பர் மாச சூப்பர் கேள்வி. உங்களால நிறைய வளர்ந்த ஒரு மாசங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்க போது ஏன் அனுபவத்தை மட்டும் சொல்றேன். என்னன்னா, ஒரு வீடியோ பார்க்கும்போது மாஸ்டர் அவங்க எத்தனை கிலோ அரிசி கறின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து வீடியோ பார்க்கும்போது அதை மட்டும் மைண்ட்ல வச்சுப்பீங்க, அதை பார்க்க கூடாது. அவங்க என்ன குவாலிட்டியான அரிசியில் செய்யறாங்க, அந்த அரிசிக்கு எவ்வளவு கறி சேர்க்கிறாங்க, அந்த அரிசிக்கு கறிக்கும் சேர்த்து எவ்வளவு மசாலா சேர்க்கிறாங்க, அங்கதான் நிக்கிறாங்க, எந்த இடத்துல செய்யறாங்க, அவங்க எந்த சூழ்நிலை செய்யறாங்க, அந்த எல்லாம் நீங்க பார்க்கணும். இப்போ அவங்க ஒரு வடி பிரியாணி செய்வாங்க, அவங்க 10 கிலோக்கு அளவு சொல்லுவாங்க. அது அளவுல போய் நீங்க தம் பிரியாணி செஞ்சா வருமா? அட வருமா? நானும் பிரியாணி செஞ்ச எப்படி வரும்? வராது. அப்போ பிரியாணி ரக அரிசியில செய்யணும். ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி பார்க்கணும், அவங்க என்ன அரிசியில செய்யறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க அந்த அரிசிக்கு எவ்வளவு கூடுதலா கறி சேர்க்கிறாங்க. 2 விஷயம் தான். இந்த 2 விஷயத்துக்கு தான் மசாலா சேர்க்கணும். சரியா? இப்போ சாதாரண அரிசியில பிரியாணி செய்யும் போது நீங்க அவங்க சொல்ற குவாலிட்டி அரிசிக்கு சேர்க்கிற எண்ணெய் அளவு நீங்க அந்த அரிசிக்கு சேர்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாயிடும். அவங்க 10 கிலோவுக்கு 12 கிலோ கறி போடணும்னு சொல்லிட்டு இஞ்சியை அதிகமா சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, 10 கிலோவுக்கு 6 கிலோ கறியை போட்டு அதே அளவு இஞ்சி போட்டா கசக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கேட்டுக்க. அப்போ ஒரு வீடியோ எப்படி பார்க்கணும், ஒரு வீடியோல அவங்க என்ன அளவு சொல்றாங்க, என்ன பொருளை உபயோகப்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு அந்த வந்து ப்ராசஸ் பண்றாங்க முதற்கொண்டு பார்க்கணும். அப்ப நாம எந்த அளவுக்கு அதை நம்ம பண்ணணும்ன்றத அதுல இருந்து நீங்க எடுத்துக்கணும். ஆமாண்ணே. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோவை நீங்க பார்க்கும்போது தெளிவா அவங்க எத்தனை கிலோ அரிசிக்கு எத்தனை கிலோ கறி சேர்க்கறாங்க, எந்த குவாலிட்டியில அரிசி செய்யறாங்க. நீங்க பாஸ்மதிக்கு நம்ம எவ்வளவு மசாலா ஏத்தலாம், ஆனா பொன்னி அரிசிக்கு நீங்க மசாலா அதிகமா செஞ்சீங்கன்னா ஒரு கொழுகொழுப்பு தன்மை, உதிரித்தன்மை வராது. ஏன்னா பாஸ்மதி அரிசி நல்ல ஒரு சத்து உள்ள அரிசி. அந்த அரிசி நல்ல மசாலாவை அப்சர்வ் பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும். இதே நம்ம பொன்னி அரிசி, துளசி, புல்லட் எல்லாம் சின்ன சின்ன பொடி அரிசி. நீ அந்த மசாலாவை கொண்டு போயிட்டு அதிகமா இதுல ஏத்தனா இதுல அது முடிஞ்ச வரைக்கும் தான் ஏத்து. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு கொழப்பான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும்.
புரியுதா மாஸ்டர்? இதனால வீடியோவை தெளிவா பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அத யாருன்னு இல்லாம சொல்றேன். 10 கிலோவுக்கு 1 கிலோ இஞ்சி 1/2 கிலோ போட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா மாஸ்டர்? ஒரு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமாண்ணா? ஆனா இது வரைக்கும் நம்ம அது மாதிரி சேர்த்திருக்கோமா? இல்ல. ஆனா இஞ்சி அதிகமா சேர்க்கலாம். கறி கூடுதலா சேர்த்தால் மட்டும்தான் இஞ்சி சேர்க்கணும். ஏன்னா இஞ்சி காரத்துக்கு அப்புறம் கசப்பு. நம்ம கறி கம்மியா சேர்த்துட்டு இஞ்சி அதிகமா சேர்த்தா காரத்துக்கு அப்புறம் அது கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால எப்பவுமே வீடியோவை என்ன பொருள் செய்யறாங்க, என்ன ஸ்டைல்ல செய்யறாங்க, எந்த அளவுக்கு கறியை கூடுதலா சேர்க்கறாங்கன்னு சொல்லி தெளிவா பார்த்து செய்யுங்க. இன்னும் தொடர்ந்து வீடியோ சூப்பரா உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லா ஏரியாக்களும் சுத்தி வந்து இருக்கிறோம், சமைச்சுன்னு இருக்கிறோம். உங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு சின்ன விசேஷமா இருந்தாலும் சரி, பெரிய விசேஷமா இருந்தாலும் சரி, என்ன ஆர்டர் வேணுமோ சைவத்துல இருந்து அசைவம் வரையும் சும்மா கலக்கறலன்னா சும்மா சம்பவம் செஞ்சிடும் கொடுக்குறோம். சரியாண்ணா? யூடியூப் சேனலுடைய ஃபாலோவர்ஸ் நாங்க இனிமே தொடர்ந்து வீடியோ போடுவோம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாத பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம், நந்திசேகரன் திட்டினால கூட திட்டுங்க. ஏன்னா நீங்க திட்டி முடிச்சு இனிமே நாங்க தொடர்ந்து வீடியோ போட போறோம். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவோட டிப்ஸோட இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் நம்பிக்கையோட இருப்போம். இந்த வீடியோ கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துல சமையல் செஞ்சோம். இந்த ஊர்ல ஒரு நிகழ்ச்சினா பக்கத்து வீட்டுக்காரங்க அனைவரும் வந்து இந்த மாதிரி ஒரு உதவி செய்வாங்களாம். கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் ஆஞ்சி காலவேளைக்கு அவங்களே பொங்கல், சாம்பார், இட்லி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. காலங்காலமா இந்த ஊரோட வழக்கமா பார்க்கவே ரொம்ப அதிசயமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. இவங்க வச்ச சாம்பார், பொங்கல், இட்லி, சட்னி, கேசரி எல்லாம் செம்மையா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய ஆரம்பிச்சோம். நல்லெண்ணெயிலே செஞ்சோம். 4 லிட்டர் நல்லெண்ணெய் 10 கிலோ கத்திரிக்காவுக்கு அப்படியே ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா காய வச்சு அது கூட கடுகு, மிளகு சேர்த்து அது மிதமான சுட்டில் பொரிய வைக்கணும். பொரிஞ்சு மேலே மிதக்கிற மாதிரி வரும். அப்போதான் மிளகோட வாசனை நமக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாயை சேர்த்து அதை அதிகமாக பொரிய விடாமல் அதுக்குள்ள கலருக்காக இதே இடத்துல தனி மிளகாய் தூளை சேர்க்கணும். கண்டிப்பாக எண்ணெயில் தனி மிளகாய் தூள் சேர்க்கணும். ஆனால் அதிக நேரம் வதக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அது தீஞ்ச மாதிரி கலர் மாறிடும். உடனே அரைச்ச இஞ்சி பூண்டு சாந்தை சேர்த்து அது கூடவே நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துட்டேன். கத்திரிக்காய் இஞ்சி பூண்டு கூட வதங்கும் போது அந்த அரோமா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே நம்ம சுவையான கல் உப்பை சேர்த்தா இஞ்சி பூண்டோட அரோமாயும் காரத்தையும் அதிகப்படுத்தும். இந்த இடத்துல தேவையான கல் உப்பை சேர்த்து இது கூட நான் எப்போவுமே வெந்தயம், ஜீரகத்தை வறுத்து அரைச்சி இந்த இடத்துல சேர்ப்பேன். இந்த இடத்துல சேர்க்கும் போது அந்த ஜீரகத்தோட வாசனை கடைசி வரைக்கும் பயங்கரமாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்ச ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்க்கணும், அதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கணும், அரைச்ச அந்த வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து அப்படியே கத்திரிக்காய் இறக்கி பிரியாணி கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ புளிப்பாக ஸ்பைசியாக சூப்பரான ஒரு சுவையில் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் வீடியோ வேணும்னா யூடியூப்பில் நான் முழுசாக செய்முறையோட வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காயோட 1 கிலோ அளவு சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன்.